கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இன்சிஸ்ட் பண்றாங்க. அமித்ஷா பேசுறாரு, அதன் பிறகு இவங்க மழுப்புறாங்க ஒரு வாரம் கழிச்சு. அதன் பிறகு வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், கமாவை நீங்க கவனிக்கலங்கிற மாதிரி என்னென்னமோ போட்டு மழுப்புனாங்க. அதெல்லாம் கிடையாது, அமித்ஷா சொன்னதுதான், எடப்பாடி சொன்னது இல்லைன்றதை நிரூபிக்கிற மாதிரி பாஜக பப்ளிஷ் பண்ணுது. அதன் பிறகு அண்ணாமலை இன்னும் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் திரும்ப திரும்ப பேசுறாங்க எல்முருகன்லேருந்து. அடுத்ததா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். எடப்பாடி ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ அங்கீகரிக்கல. இப்பவும் கூட அவங்க பேரை குறிப்பிடல, மற்ற கூட்டணி கட்சிகளை குறிப்பிடுறாரு. கோயம்புத்தூர்ல அந்த பிரச்சாரத்தின் போது அவங்க 2 பேரை ஒரு வேன்ல ஏற்ற தயாரா இல்லை, அப்படி ஒரு இது செய்யறாரு. ஸோ இது ஒரு டேமேஜை தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க டேமேஜை உருவாக்குங்கிறது பாஜகவுக்கு தெரியும். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இது இவங்க 2 பேருக்குமான முரண்பாடு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டணி கொண்டுட்டு வர்ற ஓட்டை விட எடுத்துக்கோங்க, 100 சீட்டு பிஜேபி வாங்கிக்கிறாங்க, 134 சீட்டு ஏடிஎம்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஷேரிங்கே ஏடிஎம்கே தொண்டர் வந்து எந்த நம்பிக்கையில வேலை பார்ப்பான். இவர் இப்பதான் பேசியிருக்கிறாரு, நான் தான் சிஎம், வேணா எடப்பாடி எனக்கு என் கூட அலையன்ஸுக்கு வரட்டுங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. விஜயை முதல்வராக ஏத்துக்கிறவங்க எங்க கூட்டணிக்கு வரலாம், எங்க வண்டியில ஏறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அண்ட் ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் ஒப்புக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி விஜய் மாதிரி ஒரு ஆளை வந்து அகாமடேட் பண்றதுங்கிறதும் டஃப். நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த திசையிலிருந்து யோசிச்சாலும் இது வந்து. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம், நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு வந்து அமித்ஷாவுடைய பேட்டி பார்த்துருப்பீங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இதோட 4வது முறை அவர் வந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் நாங்க அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட இதுதான் அழுத்தமா மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. என்ன காரணம்? எனக்கு அந்த தொடர் நிகழ்வுகளை பார்க்கும்போது பாஜகவுடைய கேம் பிளான் வேற, நாம் நினைக்காத அல்லது பெரும்பாலானவர்கள் பேசுறதுல இருந்து வித்தியாசமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது எதேச்சையா தவறுதலா அல்லது ஒரு கியூரியாசிட்டியில வந்த வார்த்தை மாதிரி தெரியல. அவங்க முதல்ல கையை பிடிச்சு முறுக்கி ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. போர்டை மாத்தி இதை மாத்தி அதை மாத்தி வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போய் வச்சாங்கிற அளவுல தான் அது இருந்துச்சு அவரோட உட்கார்ந்துருந்த தோற்றமும். அப்போ பெருசா அந்த கூட்டணிங்கிற மாதிரி எதுவும் சொல்லல, ஒரு மாதிரி இறுக்கமா அந்த எபிசோடு முடிஞ்சது. அதன் பிறகு இந்த நண்டு சிண்டெல்லாம் கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறத என்கரேஜ் பண்ணாங்க. பேசி முடிச்சுட்டு அப்ப என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா, அது அண்ணாமலை கேங் வந்து குட்டியாலாட்டா பண்றதுக்காக செய்யறாங்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு ஒரு வேலையை செய்யறாங்க. அவர்களுடைய வெப்சைட்ல அதிமுகவோடு ஆட்சி அமைஞ்ச பிறகு கூட்டணியில பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது பேசு பொருளை அவர்கள் உருவாக்குறாங்க. இது பேசப்படணும், இந்த செய்தி மக்களுக்கு போகணுங்கிற இன்டென்ஷன் இல்லைன்னா அவர்கள் அதிகாரப்பூர்வமா அதுல பப்ளிஷ் பண்ணிட்டு அதை வெளியில இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரசரன்னு அந்த செய்தி பரவச்சு பாஜகவே அதை ரிலீஸ் பண்ணுது. அதன் பிறகு அண்ணாமலை பேசுறாரு, இது பாஜக ஆட்சி அப்படின்னு. இன்னும் பல தலைவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் இன்சிஸ்ட் பண்றாங்க. அமித்ஷா பேசுறாரு, அதன் பிறகு இவங்க மழுப்புறாங்க ஒரு வாரம் கழிச்சு. அதன் பிறகு வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், கமாவை நீங்க கவனிக்கலங்கிற மாதிரி என்னென்னமோ போட்டு மழுப்புனாங்க. அதெல்லாம் கிடையாது, அமித்ஷா சொன்னதுதான் உண்மை அப்படின்னு. எடப்பாடி அல்ல, அமித்ஷா சொன்னதுதான் உண்மை, எடப்பாடி சொன்னது இல்லைன்றதை நிரூபிக்கிற மாதிரி பாஜக பப்ளிஷ் பண்ணுது. அதன் பிறகு அண்ணாமலை இன்னும் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் திரும்ப திரும்ப பேசுறாங்க எல்முருகன்லேருந்து. அடுத்ததா இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால வர்ற டேமேஜ் என்னங்கிறது பாஜகவுக்கு தெரியும். லாயல் ஏடிஎம்கே ஓட்டர் என்ன செய்வான், நம்ம கட்சியை இன்னொரு கட்சி ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சு உறிஞ்சுது, கழுத்தை நெருக்குது அப்படின்னு வரும்போது நேச்சுரலா அவன் பாஜக கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போட தான் வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் பாஜகவுக்கு தெரியாம இருக்காது, ஒரு பிரச்சனை. அடுத்ததா பாஜகவுக்கு இன்னொரு சிக்கல் தெரியும். அவர் எடப்பாடி ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ அங்கீகரிக்கல. இப்பவும் கூட அவங்க பேரை குறிப்பிடல, மற்ற கூட்டணி கட்சிகளை குறிப்பிடுறாரு. கோயம்புத்தூர்ல அந்த பிரச்சாரத்தின் போது அவங்க 2 பேரை ஒரு வேன்ல ஏற்ற தயாரா இல்லை, அப்படி ஒரு இது செய்யறாரு. ஸோ இது ஒரு டேமேஜை தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க டேமேஜை உருவாக்குங்கிறது பாஜகவுக்கு தெரியும். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இது இவங்க 2 பேருக்குமான முரண்பாடு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டணி கொண்டுட்டு வர்ற ஓட்டை விட அழிக்கிற ஓட்டு அதிகமா இருக்கும். பிஜேபி கூட கூட்டணிங்கிறது ஒரு பெரிய டேமேஜ்.
இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இன்னும் பெரிய டேமேஜ். இந்த சண்டைகளை அவங்க வந்து எண்ணெய் ஊத்தி எரிய விடுறது வந்து இன்னும் பெரிய டேமேஜ் ஆகும். லாயல் ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அவர்கள் இந்த ரிஸ்கை எடுக்கிறாங்கன்னா, எனக்கு இன்னொரு இதுல சைட்ல இன்னொரு கேப்ல என்ன பண்றாரு எடப்பாடி, பாஜக ஆர்எஸ்எஸ் கன்வின்ஸ் பண்றதுக்காக ஆர்எஸ்எஸ் வாய்ஸை பேசுறாரு. போன ஆட்சி காலத்துல இவர்கள் நிறைய பேசியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் இது இந்து நாடு, இந்துக்கு மரியாதை இல்லையான்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பல மோடி எங்க டேடி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது மாதிரி நிறைய, நான் டக்குன்னு நினைவு இல்லை. அது மாதிரி என்ன பாஜக இருந்துட்டா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அது இப்ப திரும்ப என்ன பண்றாருன்னா, பாஜக தமிழ்நாட்டுல பேச தயங்குகிற விஷயத்தை, பாஜகவே தமிழ்நாட்டுல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பிரச்சாரத்துல, முதல் பிரச்சாரத்துல பேசுறாரு. அது இந்து முன்னணி மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்றியது. அப்ப உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க. இல்ல நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்க காதல் உள்ள கண்ணுக்கு தெரியலன்னு ஏதோ சமாதானம் சொன்னாங்க. பட் பாஜகவை இல்ல ஆர்எஸ்எஸ் கன்வின்ஸ் பண்றதுக்காக அவர் அவர்களுடைய கொள்கையை வந்து பேசுறாரு, தனக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட. அப்படி பேசியும் அமித்ஷா வந்து இப்போ அதெல்லாம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றதனுடைய ஒட்டு மொத்தமா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா, அதிமுக பாஜக கூட்டணியின் ஓட்டு கணிசமா குறைஞ்சு 40 சீட்டு வந்தாலும் கூட, 30 சீட்டு வந்தாலும் கூட, அவர்கள் அதை வச்சுக்கிட்டு இது முழுக்கவே ஹிந்துத்துவாவுக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் பாஜகவோட இதுவா சேர்த்து காட்டிட்டோம்னு சொன்னா, இது மொத்தமா இந்துத்துவாவுக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படின்னு ஒரு நரேஷனை அடுத்த முறை வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க சொல்றது வந்து எங்களுக்கு 2026 முக்கியம் இல்ல, 2029 தான் முக்கியம்னு நயனார் நாகேந்திரன் போன்றவர்களே பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். அவங்களுடைய உள்ளரங்குகள்ல பேசுறதுங்கிறது 2026 முக்கியம் இல்ல, 2029ங்கிற நம்ம, ஏன்னா போன முறை நம்ம 2024 கோட்டை விட்டுட்டோம், அதுல ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஹோல்டு கிடைச்சிருக்கோம், அதுல பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்றது சொல்றாங்க. நமக்கு அதிமுக தரப்புல வந்து பேசுறது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு விஜய் வந்து அதிக சீட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறதுனாலதான் விஜய் கூட்டணியை விட்டுட்டு நாம வந்து இவங்களோட வந்தோம். இவங்க நம்ம கிட்ட சொன்ன காரணம் என்ன, சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு அதே தான், எங்களுக்கு 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம், இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, ஆனா ஏன் இப்ப மறுபடியும் இதை பேசுறீங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எடப்பாடியை வந்து அமித்ஷா வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வரல, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பேச்சுவார்த்தை ஒரு 6 மணி நேரம் நடந்துதான் மறுபடியும் வராரு. ஆனா மறுபடியும் இப்ப அதை சொல்றாங்கன்னா எந்த துணிச்சல்ல சொல்றாங்க? இல்ல, எடப்பாடிய ஒழிச்சாதான் நமக்கு 29 நம்ம கையில இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. அவர்களுடைய இலக்குகள் இருக்குல்ல, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு கடினமான ஒரு இடம். அந்த இடத்துல வளர்றதுக்குன்னு அவங்க நினைக்கணும்னு சொன்னா ஒரு ஈஸி டார்கெட்டை காலி பண்ணுனா தான் இந்த இடத்துல அவர்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். திமுகங்கிறது ஒழிக்க முடியாது, அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் நம்ம எடுக்கணும், அதை ஏடிஎம்கே எடுத்துக்குது. அப்ப ஏடிஎம்கே காலி பண்ணாதான் எடப்பாடி, அதாவது வந்து இந்த இடத்துல சுலபமா இந்த காயினை தான் வெட்டு கொடுக்க முடியும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. மல்டிபிள் அட்டம்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க இல்லையா. சோ எடப்பாடி தனக்கு தான் காலு கீழே இருக்காங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, பட் நசுக்க ஈஸியா இருக்கு. இதுதான் ரொம்ப சுலபமா இவரை நசிக்கிற முடியும். இந்த இடத்துல இருந்து எடுத்தாதான் நம்ம நிக்கிறதுக்கான ஒரு மேடை கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. சோ அவர்கள் எடப்பாடிங்கிற ஒரு ஆளுமையை, அதான் ஆளுமைன்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு ஓனரா இருக்கிற ஒருத்தரை, இப்படி இருந்தாலும் போன முறை 23% ஓட்டு வாங்கிட்டாருல்ல. இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூடவும் மோடியவே இது பேசலனாலும் ஒரு 19%, அவர் ரெலவெண்டே இல்ல அப்படின்ற இடத்துலயும் 23% வாங்கிட்டாங்களா. ஏன் ஓட்டு போடணுங்கிற காரணமே கிடையாது அதிமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது கூட அந்த லாயல் ஓட் பேங்கை வந்து அவர் தக்க வைக்கிறாருன்னும் போது அவர்கள் எடப்பாடி ரொம்ப சுலபமான டார்கெட்டா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இவரை பலி கொடுத்துடலாம், அவர் பேர்ல அவங்களுக்கு இறக்கமே இல்லை. இதுல ரொம்ப மோசமான இது என்னன்னு சொன்னா, இவர்கள் அத்தனை பேருமே கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கிற ஆட்கள். நீங்க யார் பலியாகிறத பத்தி இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. இந்த கேங்கே அப்படிதான். நீங்க மற்றவர்கள்ட்ட இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் இதுல அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா 1000 முரண்பாடு இருக்கும். ஆனாலும் இந்த மதச்சார்பற்ற கொள்கைக்காக நாங்க கூட்டணியில இருப்போம்னு சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. ஆமா. அதே போல திருமாவளவன் சொல்றாரு, முதல்ல இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. இது வந்து இந்த கொள்கைக்கான நாங்க அணிதிரண்டு இருக்கோம், அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி வேற யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், மற்ற எந்த கூட்டணியிலுமே. நேற்று பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் பேசுறாரு ஒரு இதுல, அதாவது கூட்டணி இருக்கிறதே பாமக உடஞ்சு பிச்சுட்டு போய் ஏற்கனவே கூட்டணி வந்து மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இந்த கண்டிஷன்ல ஜான் பாண்டியன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம், எலெக்ஷன் அப்ப இருப்போமான்லாம் சொல்ல முடியாது, சீட்டு தர்ற கூட்டணி தான் அவரு ஓப்பனா மிரட்டுற அளவுல இருக்குது. சிக்கலான ஒரு கூட்டணி, பரிதாபகரமான கூட்டணி, மீன் டைம் டேஞ்சரான ஒரு அலையன்ஸ். பாத்தீங்கன்னா ஒருவேளை கொங்கு பெல்ட்ல ஓரளவு பாஜக சீட்டு வாங்கிருச்சுன்னு சொன்னா நயனார் நாகேந்திரனுக்கு, அங்க நயனார் நாகேந்திரனோட தலைமை வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம். அதனால
அண்ணாமலை சைடு ஆட்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிடாம அவங்க பார்த்துப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்போ நயினார் நாகேந்திரனோட தலைமையில நிறைய சீட்டு வந்துருச்சுன்னு சொன்னா அண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் அரசியல் எதிர்காலமே. சவுத்துல அவங்க வளர்ந்தாங்கன்னா இது காலி. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, அண்ணாமலையை விட நான் நிறைய சீட்டு வின் பண்றேன் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அண்ணாமலைக்கு எங்க வேலை கிடையாது. ஸோ அண்ணாமலை நயினாரை ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாரு. அவருக்கு டிஎம்கே ஜெயிக்கிறது உங்களுக்கு ஒரு சிக்கல் கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிறைய சீட்டு வாங்கிட்டாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு கற்பனைக்கு இதை வச்சுக்கோ, அவர் வந்து மெஜாரிட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னா அதன் பிறகு எதிர்காலமே கிடையாது ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும். அதனால அவர்கள் எடப்பாடி நிறைய சீட்டு வாங்கிடக்கூடாதுன்னு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. இங்க அன்புமணியை வச்சுக்குவோம். அன்புமணி எடப்பாடிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு அப்புறம் பார்கெனிங்க்கு ஒண்ணுமே இருக்காது. ஆல்ரெடி எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காரு. ஸோ தான் பகுதிகளில் எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு பெரிய கூட்டம் வர்றது கூட அவர் விரும்ப மாட்டார் சீட் ஷேரிங்க்கு முன்னால. ஸோ பிரச்சனை சுத்தி வளைச்ச அந்த கும்பலை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த கூட்டத்தை, கும்பல்னா வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம், அந்த கூட்டத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா எதிரிகள் உள்ளதான் இருக்காங்க. வெளியில இருக்க எதிரி எல்லாம் அவங்களுக்கு 2ஆம் பட்சம். அங்க அந்த 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 கூட்டம் வந்து எதிரிகள் உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பாஜகவுக்கு தெரியும். ஸோ இவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு பதிலாக இவரை காலி பண்ணிட்டு எல்லாருமே ஒருத்தர் கால வர்றதுல ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த கும்பலை வச்சுக்கிட்டு நாம ஜெயிக்க முடியாதுங்கிற போது அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி அந்த இடத்துல இருந்து எடப்பாடிக்கான அந்த வேல்யூ ஸ்ட்ரென்த்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டோம்னு சொன்னா, அவர் நெகோசியேட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம்னு சொன்னா, நாம இது நமக்கு 2029க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல கிடைச்சிரும். அதிமுகவை கபலீகரம் செய்வது அதுதான் நோக்கம். அண்ட் அதிமுகவை வந்து பாஜகவுக்கு கொண்டு போறது எனக்கு தெரிஞ்சு பிராக்டிகலி ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் கிடையாது, அதற்கு அந்த உறுதியும் கிடையாது. நீங்க நாளைக்கு வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு ஓவர் நைட் அனௌன்ஸ் பண்ணா, உதாரணம் சொல்லணும்னா வைகை செல்வம் அவர் பேசிட்டே இருக்காரு, டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் விட்டு கொடுக்காம ஒரு டிபேட்ல பேசிட்டு இருக்காரு. டிவில நியூஸ் அப்பதான் ஃபிளாஷ் ஆகுது. ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, என்னன்னா நாம இந்த கட்சியில இருந்து இவர்களை அனுப்பிட்டோம், இனி அதிமுகவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு பேசின உடனே அப்படியே தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு மாத்துறாரு. அவங்களுக்கு இது கஷ்டமே கிடையாது, சட்டையை மாத்துற மாதிரி அவங்களால மாத்திர முடியும். அந்த கூட்டத்தை டேக் ஓவர் பண்றது ஈஸி. மெஜாரிட்டியா எல்லாரையும் சொல்ல முடியாது, டேக் ஓவர் பண்றது ஈஸி. ஸோ பாஜகவினுடைய கேம் பிளான் அதிமுகவை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் இது எனக்கு புரியுது. ஆனா இதுல அதிருப்தியாளர்கள் வந்து பெரிய அளவுல வெளியேற மாதிரிலாம் தெரியலையே. இப்போ ஒரு கட்சி, ஒரு கூட்டணி, அதுல வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை. வேற காங்கிரஸும் ஏடிஎம்கேயும் 96ல கூட்டணி வைத்த போது திருப்தி இல்லை, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியே வந்து உருவாகுது மூப்பனார் தலைமையில. அதுல முக்கியஸ்தர்கள் ப. சிதம்பரம் உட்பட இப்படி வெளியே வந்ததை பார்த்தோம். இது போல வந்து இப்ப பாமகவில் நடந்துகிட்டு இருக்குது. அப்பாவும் பையனுமே வந்து இந்த கூட்டணி தொடர்பாக தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதிமுகவில் அப்படி ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இத்தனை தலைவர்கள் வெளியே வந்தாங்க, இந்த கட்சிக்கு போனாங்க, அப்படி எதுவுமே தெரியலையே. இல்ல அது அதனாலேயே அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்க ஜெயக்குமாரையோ வளர்மதியோ ஆக்டிவ் அரசியல்ல சமீபமா இந்த பாஜக கூட்டணிக்கு பிறகு எத்தனை தரம் பாத்தீங்க? இல்ல பாக்கல. அவரே சொன்னாரு, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவங்க இல்ல, மற்ற இடங்கள்ல உள்ளுக்குள்ள இந்த எதிர்த்து பேசிட்டாரு. அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. இல்ல தங்கமணி வேலுமணி இவர்கள் எல்லாம் வந்து வெளிப்படையா பேசுறாலும் கூட அவர்கள் தங்களோட நலன்றதை பாக்குறாங்களே தவிர இந்த அளவுக்கு ஒரு வீரியமானதை வந்து வெளிப்படையா காட்டல. அண்ட் வெளிப்படையா சண்டை போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒதுங்கலாம், செலவு செய்யாம இருக்கலாம், கடைசி நேரத்துல முடிவு பண்ணலான் இருக்கலாம், எவ்வளவோ இருக்கும். அண்ட் பிஜேபி ஒரு பயம் இருக்குல்ல, நீங்க பாட்டு கோச்சிட்டு கட்சியை விட்டு கோச்சிட்டு வெளில போனா நாளைக்கு ரேடியஸா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள்னால அவங்க சைலண்டா இருக்காங்கன்னு வேணா வச்சுக்கலாம். அல்லது போக்கிடம் கிடையாது. இப்ப நீங்க அதிமுகல இருந்து வந்து அங்கிருந்து பிச்சுட்டு வெளியில வந்தா நீங்க டிடிவி தினகரன்ட்ட போக முடியாது, அது ஒரு பெரிய வலுவான கட்சி இல்ல. ஓபிஎஸ் நம்பி பிரயோஜனம் இல்ல. பாஜகவுக்கு போறதுன்னா இங்கேயே கூட இருந்துடலாம். ஸோ முடிவெடுக்க தெரியாம ஒரு மாதிரி முடிவெடுக்க தெரியாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பட் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா சைலண்டா இருக்காங்க. அதிருப்தி வந்து ஒரு மாதிரி அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளான ஒரு கம்பேரிசன் வச்சுக்குவோம். அதிமுக நீண்ட நாள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. அதனுடைய தொண்டர்கள் வந்து என்ன இதுல இருப்பாங்க, ஜெயலலிதா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே 5 மணி நேரம் வீட்டு வாசல்ல காக்க வச்சிருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தவங்க. இன்னைக்கு நாம வந்து பிஜேபியோட காலக்கழுவி வாழ்ற நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க கட்சியான்னு போது அவன் எந்த நம்பிக்கையில பாஜகவா வேலை செய்வான்?
இவனை ஒழிச்சணுன்றதுக்கு என்ன இருக்குமா இருக்காதா? ஒரு குறைந்தபட்ச ஆட்களுக்காவது அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா திராவிட சித்தாந்தத்துக்காக பண்ணட்டும், அல்லது தமிழ்நாட்டின் மீதான மரியாதைக்காக பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நான் நேத்து இருந்த ஸ்டேட்டஸுக்கு இப்போ சசிகலா அவங்கெல்லாம் வந்து வெளியில வந்ததுக்கான வெறுப்பை ஏன் தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சிலர் காட்டுறாங்க? ஒன்றும் நட்டம் இல்லையா? அவங்க ஏடிஎம்கேக்கு லாயலா இருந்திருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, நீ என்ன அவமானப்படுத்திட்டல எங்க ஆளுங்களை, நான் உன்னை பனிஷ் பண்றேன் பாருங்கிற ஒரு மைண்ட் செட் ஒர்க் அவுட் ஆச்சுல ஓரளவுக்கு. கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு போனாங்க. ஒரு 12 தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போச்சு. நீங்க டெல்டால பாத்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி வந்து ஆல்மோஸ்ட் 90% தோத்தாரு டெல்டா மாவட்டங்கள்ல. கொங்குல அந்த சீட்டு வரலன்னு சொன்னா, கொங்கு 31 சீட்டுன்னு நினைக்கிறேன். அது கை கொடுக்கலன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா காணா போயிருக்கணும் அவங்க. கரூர் தவிர மீதி எல்லாமே அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப அதை எதிர்பார்க்க முடியாது கொங்கு. ஏன்னா அதன் பிறகு கோயம்புத்தூர் இந்த வட்டாரங்கள்ல எல்லாம் வந்து பெரிய வெற்றியை வந்து அவர்கள் பதிவு செய்யல. ஸோ ஓவராலா இதனுடைய இந்த நம்பர், இது போற போக்கு, இவங்களோட பிஹேவியர், இது எல்லாத்தையும் நாம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது இது இந்த அதிமுக இந்த எலெக்ஷனோட அதிமுக ஒழிச்சிடுறதுங்கிறதுல பாஜக தான் ரொம்ப உறுதியா இருக்கு. 7ஆம் தேதி அமித்ஷா வர இருந்தார். இப்ப அவங்களே சொல்றாங்க 7ஆம் தேதி அமித்ஷா வர இருந்தார். சில முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்துல எடப்பாடி வந்து திடீர்னு ஒரு பயணம் வந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக அமித்ஷாவுடைய வருகையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனாரு. இப்ப இந்த நடவடிக்கையே வந்து அமித்ஷாவுக்கு நான் கட்டுப்பட மாட்டேங்கிறத நடைமுறையில் அவர் காட்டுறாரு. எடப்பாடியை நீ சாதாரண இடப்படாதீங்க, எந்த நேரத்திலயும் அவர் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வருவாரு. இப்ப சின்னத்தை அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க சம்பந்தியை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு காலத்துக்கு பிடிச்சு வச்சிருக்க முடியும்? எலெக்ஷன் வச்சு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், அந்த நேரத்துல கலந்துக்கலாம். டிசம்பர் வரைக்கும் விஜய் டைம் சொல்லியிருக்கிறாரு, பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்குள்ள இருக்குது, வெளியே சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளானோட அவர் வேலை செய்யறாருன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். அதிமுக பின்பற்றின ஒரு விஷயத்தை, தமிழ்நாட்டுல இது பெரிய சிக்கலாகுங்கிற ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப சிம்பிளா அறநிலையத்துறையை ஒழிச்சிடுறதுங்கிற அந்த டோன்ல அவர் காலேஜ் கட்டுறதுக்கு எதிராக பேசுறதுங்கிறது தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய டேமேஜை ஒரு கட்சிக்கு உருவாக்குங்கிற அளவு கூட அறிவு இல்லாம அவர் இருக்க மாட்டார். மொத்தமே எதிர்ப்பா மாறிடுச்சு. அவங்க சப்போர்ட்டர்ஸாலே ஒண்ணும் பண்ண முடியல, அவர் டிஃபெண்ட் பண்ணவே முடியல, அவர் ஆதரிக்கிறவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு மாதிரி கண்ண கசக்கிட்டு ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் இருட்டுல செய்ய வேண்டிய வேலையாச்சேன்ற அளவுக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆன பிறகு அவர் அதன் பிறகு பாஜகவை கழட்டி விட்டுட்டு வந்தாலும் அவர் பேர்ல என்ன நம்பிக்கை இருக்கும்? அது ஒரு மைனாரிட்டி ஓட்டுன்றது ஒன்று இருக்கு. அண்ட் மற்ற தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த பாஜகவுக்கு எதிரான மனோநிலையில இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரி வந்து அங்கே மாறி 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 பேசுறத வந்து நம்ப மாட்டாங்கிற ரிஸ்க் அவர் தெரியாம இருக்குமா? அதையும் மீறி அவர் பேசுறாருன்னா அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு. அதிகபட்ச காம்ப்ரமைஸ் ஆகி கம்ப்ளீட் சரண்டர் ஆன பிறகும் கூட அவரை பலி கொடுக்கறதுங்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்கன்னு தான் வச்சுக்கணுமே தவிர, இது வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் வேலை செய்யறாருன்னு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அண்ட் ஒருவேளை அப்படி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுப்போம், யார் அகாமடேட் பண்ணுவார்? விஜய வண்டியில ஏத்திட்டு இல்ல விஜயவே இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒரு வேலை நடப்பதாக கோலாகல சீனிவாஸ் கொண்டவர்கள் சொல்றாங்க. அரசியல்வாதிகள் மூலமாக அல்ல, ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே. ஓகே, இந்த குழப்பத்துக்கு வருவோம். இப்போ பாஜகவை கழட்டி விட்டுட்டா அவருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பரை கொண்டு வரதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அலையன்ஸ் பார்ட்னர் வேணும். விஜய கூட்டிட்டு வரலாங்கிறது அவரோட பிளானா இருக்கட்டும், எடப்பாடி அதுக்கு தயாரா இருக்கட்டும். விஜய் எப்படி தயாராவாரு? இப்ப வரைக்கும் பாஜகவை நேரடியா எதிர்க்கிறதுக்கான எந்த இதுவும் இல்ல. பாஜகங்கிற பேரை சுட்டி காட்டுறாரு, அவ்வளவுதான். சில கொள்கை எதிரி, நாங்க திமுகவோடையும் பிஜேபியும் கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டோம் கேட்டுட்டாங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இது என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. அது என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அரசியலோட இது என்ன உங்களுக்கு? இல்ல, எங்களுக்கு வந்து திமுகவோட கொள்கை ரீதியா முரண்பாடு இல்ல, பட் நாங்க பொலிட்டிக்கலா எதிர்க்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா பிஜேபி அப்படி இல்லை, கொள்கை ரீதியாவே எதிரி, அதனால சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப இது அப்படி பிரிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு சொல்றதுங்கிறதே ரொம்ப நேக்கா ஒரு பிரச்சனையிலிருந்து டிவியேட் ஆகுறதுக்கு தான். அதாவது வந்து நீ ஏன் திமுகவை எதிர்க்கிற அப்படிங்கிறதுக்கும் நீ ஏன் பாஜகவை எதிர்க்கலைங்கிறத இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன சும்மா சொல்லி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அதுல வந்து எந்த கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய கொள்கைன்னு வச்சுக்கிட்டா, நீ ஒன்று கொள்கைன்னு ஒன்று வரையறுத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்க முடியும், நட்பு சக்தி எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு. அரசியல் எதிரி கொள்கை எதிரிங்கிறதுலாம் சும்மா அது
பேசுறதுக்காக ஒண்ணு யாரோ எழுதி கொடுத்துப்பாங்க, அவர் சொல்லியிருப்பாரு. இல்ல ஆட்சியில இருக்கிறவங்களை எதிர்த்தாதான் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கும். திமுக எதிர்ப்பு தான் அரசியல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டா இங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்களை அறுவடை செய்ய முடியாதுங்கிறதுனால எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கு மேல ஏன்னா இவங்க வந்து ஒரு அடிப்படையில் இவர்களுடைய செயல்பாட்டை தொடர்ந்து கவனிக்கிறோம்னா பாஜகவை எதிர்க்கிற வாசகங்களை கவனிக்கல, உங்களை மக்கள் பார்த்துக்குவாங்கிறதா அதிகபட்ச எதிர்பார்க்கும். கேஸ் போட்டிருக்கோங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கும். நீங்க பிரச்சார ரீதியா தனிநபர்கள்ட்ட அல்லது தலைவர்களுடைய கருத்தா என்ன சொன்னீங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பாஜக நீங்க அறிக்கைகளை அவரோட ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் நீங்க வந்து திமுக வந்து விலாவாரியா குறிப்பிடுவாரே தவிர பாஜகவை ஒரு பேராகிராஃப்க்கு மேல அவர் நோத்த மாட்டார். அதுலயும் கூட என்ன அப்படி பண்றீங்கிறது இருக்கும், இல்லைன்னா மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்றது இருக்கும், இல்ல தமிழ்நாட்டில் அது எடுபடாது அப்படின்றது தான் இருக்கும். அவர் பாஜகவை தொட்டு கூட பார்க்க விரும்பல அப்படிங்கிறதும், பிஜேபி ரொம்ப சுலபமா அவரை கைத்த கட்டி இழுத்துற முடியுங்கிறதும் ஒன்றும் அதிசயமான ஒன்றும் இல்லை. இப்போ நாம அதுல வந்து அல்லது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ வந்து சேர்ந்திருக்காருல ஒரு கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இப்படி அதிமுக பாஜக ரெண்டும் இருக்கிற கூட்டணியில விஜயை கொண்டு வர்ற நம்பருக்கு எங்க போவீங்க? யாருக்கு எதை பிரிச்சு கொடுப்பீங்க? இப்போ எடுத்துக்கோமே, 100 சீட்டு பிஜேபி வாங்கிக்கிறாங்க, 134 சீட்டு ஏடிஎம்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஷேரிங்கே ஏடிஎம்கே தொண்டர்னு வந்து எந்த நம்பிக்கையில வேலை பார்ப்பான்? ஒண்ணு, இவர் இப்பதான் பேசியிருக்கிறாரு, நான் தான் சிஎம், வேணா எடப்பாடி எனக்கு என் கூட அலையன்ஸுக்கு வரட்டும்ங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. விஜயை முதல்வராக ஏத்துக்கிறவங்க எங்க கூட்டணிக்கு வரலாம், எங்க வண்டியில ஏறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அண்ட் ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் ஒப்புக்கு கூட சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி விஜய் மாதிரி ஒரு ஆளை வந்து அகாமடேட் பண்றதுங்கிறதும் டஃப். நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த திசையிலிருந்து யோசிச்சாலும் இது வந்து விளங்குறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு பிளான் இது. இவங்க 3 பேரையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு அரசியலை நடத்துவதுங்கிறது வந்து, ஏன்னா அவங்க பேசுனதுக்கு எதிராக ஒன்று நடக்கணும், அண்ட் இவங்களுக்கு சண்டை வராம பிரிச்சுக்கணும். இவங்க அத்தனை பேரையும் ஒரு இது 3ஐயும் மேய்ச்சிட்டு போறது இருக்குல்ல. தமிழருவி மணியன் சொன்னார் தெரியுமா, நான் இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்கிறேன், விஜயகாந்த் பேசிட்டு வந்து இப்படி ஒரு பஞ்சாயத்து வேலையை நான் பண்ணினதே இல்லை அப்படின்னு புலம்புனார் தெரியுமா. இது அதை விட வேர்ஸ்டா இருக்கும். ஸோ திட்டமிடுறதுக்கு சும்மா பயமுறுத்துறதுக்கு தேவைப்படுமே தவிர மற்றபடி இப்படி ஒரு ஷேப்ல இதை 3 பேரை இணைச்சு கொண்டு வர்றதுங்கிறது அரசியல் சூழலை பார்க்கும்போது சாத்தியம் இல்லை. பாமகவையும் இப்ப பிளந்து நிக்குது, எதிரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, கூட்டணி குறித்து தான் அங்க முரண்பாடு இருக்குது, அதையும் ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. குருமூர்த்தி போயிட்டு வந்ததெல்லாம் வந்து சொல்றாங்க, ஆமா அந்த வேலையில வந்து சிலர் பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பாவும் பையனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா, ஒரே கூட்டணிக்கு வந்துருவாங்களா? இல்ல, அது எனக்கு வந்து சேர்ந்துருவாங்க. எனக்கு அவங்க பெருசா தன்மானம் பார்த்து அல்லது சுயமரியாதையின் அடிப்படையில வந்து சண்டை போடுவாங்கன்னு எல்லாம் நான் நம்பல. அப்பா பேரை வந்து பையன் பயன்படுத்தக்கூடாது. ஓவர் நைட்ல இவங்களால வந்து சிம்பிளா கை கோர்த்துற முடியும். ஆனா இது வரைக்கும் அவர்கள் பேசிக்கிட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அது உருவாக்குன டேமேஜை ரிப்பேர் பண்றதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். இவங்க 2 பேராலையும் உடனடியாக அந்த ஈகோ விட்டு வெளியில வர முடியாது. கீழே இந்த தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தங்களோட ஸ்டேட்டஸை வந்து கருவி இதை வச்சு உளவு பார்க்குற அப்படின்னு ரெக்கார்டிங் டிவைஸ் வச்சிருக்காங்க. ரெக்கார்டிங்கா இல்ல எதுவும் கேமரா வச்சாங்களான்னு தெரியல. இல்ல ஒட்டு கேட்கறதுக்கான கருவி, அவங்க என்ன பேசுறாங்க என்ன வேணா இருக்கலாம். இப்போ ஒரு சீட்டை மாத்திட்டார் போல் இருக்கு அப்பா. இந்த பஞ்சாயத்தை வந்து ஓட்டுறதே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சண்டையை வந்து ஒரு நீண்ட காலம் நீடிக்கிற அளவுக்கான ஒரு சண்டையை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் பழி போட்டுட்டாங்க. ஸோ இதை சரி செய்யறதுக்கான லாஜிக்கை அவங்க கொண்டு வந்து அதை மக்களை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவர்கள் அவ்வளவு சுலபத்துல சரி செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு ஷியாம் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். நீங்க முன்பு வந்து அந்த ஜாதி ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆல்ரெடி குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களோட ஓட்டு பெர்சன்டேஜ். ஸோ அவர்கள் தங்களுடைய ஓட் பேங்கை வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமா மக்கள் ஏற்கனவே பல பேர் அதுல இருந்து விலகி போயாச்சு. நீங்க சௌமியா அன்புமணிக்கு என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, நான் அங்க இருக்கிறவங்க சொன்ன தகவல், இந்த ஒரு முறை மற்றதெல்லாம் மறந்துருங்க, எல்லா கட்சிக்காரங்க, அதாவது வன்னியர்கள்ல எல்லா கட்சி வன்னியர்கள் வீட்டுக்கும் போய் இந்த ஒரு முறை
இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நமக்கு அது ரொம்ப அவமானமா போயிடும், நம்ம ஜாதிக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரம்ப் கார்டை அவங்க ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டு, ஆமா நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பாவும் பிள்ளைக்கும் ஒற்றுமை இல்லாம ஒரு கட்சியை கொண்டு போயிட்டு ஜாதி ஒற்றுமையை போய் கிரவுண்ட்ல எப்படி பேசுவீங்க? அது சாத்தியமே இல்லை. அண்ட் அதை விடவும் முக்கியம், நீ அந்த இடத்துல ராமதாஸ் முகம் ரைட் ராங் அதெல்லாம் கடந்து பார்த்தாலும் கூட ஒரு 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 வன்னியர் இதுக்கான ஓட்டுக்கான முகம்னு ராமதாஸை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ராமதாஸ்க்கு தான் ஓட்டு. இப்போ அவர் வைக்கிற கிளைம் என்னன்னா, இந்த குடும்பம் என் மேல நன்றி இல்லாம இருந்தது, என்னை வந்து புத்திசாலியின் இல்லாதவன் சொல்லிட்ட, அப்படி சொல்லலை, குழந்தை மாதிரி நடந்துக்கிறாருன்னா இன்டைரக்ட் மீனிங் அதுதான். அப்படி ஒன்று செய்யறது நியாயம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவமானப்படுத்தின பிறகு சீனியர் கட்சிக்காரங்கெல்லாம் அன்புமணி அவரோட முடிவுக்கு வந்து லாயலா இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது சாத்தியம் இல்லை. வன்னியர் சங்கமே அப்படி பாமக பக்கம் வந்துருச்சு இப்போ. வன்னியர் சங்கம் கணக்கு பார்க்கும்போது கட்சி அன்புமணி பக்கம் இருந்தாலும் வன்னியர் சங்கம்ங்கிறது பெருமளவு ராமதாஸ் தான் மக்களை கையில வச்சிருக்கிறது வன்னியர் சங்கம் தான். ஸோ ராமதாஸோட முகத்துக்கு தான் அங்க மரியாதை இருக்குங்கும் போது ராமதாஸ் தான் ரொம்ப மோசமான சீரியஸ் சார்ஜஸை வந்து தான் மகன் மேல வைக்கிறாருங்கும் போது நீங்க அந்த ஓட்டு வங்கியையும் கன்சாலிடேட் பண்றது கஷ்டம். ஸோ தொடுற இடத்துல எல்லாம் நீங்க ஒரு இடத்துல அவங்க பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல டேமேஜ் ஆகுது அது இடத்துல. அண்ட் மோர் ஓவர் எனக்கு அமித்ஷா வந்து இந்த இடத்துல இதை கட்டி ஒரு ஷேப்பு கொண்டு வரணுங்கிற விருப்பத்தோடு அவர் நடந்து கொள்வது போல தெரியல. இட் இஸ் ஹைலி மோட்டிவேட்டட், பிளான்டு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். வெல் பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டட், அப்படிதான் இதை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். பாஜக ஒரு ஏதோ எதேச்சையாவோ ஆர்வ கோளாறுலையோ அல்லது வந்து முதிர்ச்சி இல்லாமலோலாம் இதை செய்யல. அவர்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு. அதிமுகவை காலி செய்யறதுன்னு இல்லை, இதை வந்து ஒரு இந்துத்துவ அலையன்ஸ் அப்படின்னு காட்டி இந்துத்துவாவுக்கு தமிழ்நாட்டுல இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு, அப்படி ஒரு நரேஷனை 2026 தேர்தலில் இறக்கி விடுறதுங்கிறது தான் அவர்களுடைய பிளானா இருக்கும். ஒருவேளை என்னுடைய சந்தேகம் சரின்னா குறைஞ்சபட்ச ஓட்டு கூட இல்லாமல் இந்த அலையன்ஸ் அடி வாங்கலைன்னு சொன்னா ஹிந்துத்துவாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அது வந்து க்ரோயிங் ஐடியாலஜியா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பீகார் ஃபார்முலான்னு ஒன்று சொல்றாங்க. இந்த முறை பீகார்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது வந்து 3 மாநில தேர்தல், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இந்த 3ல வந்து தமிழ்நாடு அவங்களுக்கு இலக்கு இல்லைனாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு growth கிடைக்கும்னு நம்புறாங்கன்னு சொல்றாங்க. பீகார் மாடல் இப்போ அந்த நிறைய பேரை ஓட்டுரிமை இல்லாம இலக்க வைக்கிறது மூலமாக நிறைய பேரை காலி செய்ய முடியும். பழைய ஆளுங்க தான் வந்து திமுக அதிமுகன்னு இருக்கிறாங்க, அவங்கள வந்து காலி பண்ண முடியும்னு ஒரு கருத்து பேசப்படும். இல்ல அதுல பாஜகவில் நீங்க எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான கொடூரமான சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமா வரும். அவங்களுக்கு நல்ல எண்ணம் தான் சாமானியத்துல வராதே தவிர, ஒரு தோல்வி வந்ததுன்னா தான், ஒரு படு மோசமான தோல்வி அடைஞ்சாதான் மோடி குனிஞ்சு வணக்கம் போடுவார். அவர் எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளை தொட்டு கொஞ்சினதே ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெருமளவு தோத்தாங்கன்னா அதன் பிறகுதான் கீழே இறங்கி வருவார். அண்ட் RSS மோகன் பாகவத் அந்த டெல்லியில அவங்களுடைய கட்டடத்தை திறந்த போது ஒன்று சொன்னார், இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எதிரி இருந்தான், பரவலா எதிரி இருந்தாங்க, அதனால நம்ம ஆர்கனைசேஷனை கட்டுப்படுத்துறது, நம்மள தவறுகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு தன்னால் அது இருந்துச்சு, ஒரு மானிட்டரிங்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, இப்போ அது இல்லை, அதனால நாம தான் கவனமா இருக்கணும்னு பேசினார். அது என்னன்னா அவங்க வந்து ஸோ இது நிலைமை சரியில்லை, நான் எந்த டைம்லையும் நம்ம சூழ்நிலை வந்து நமக்கு எதிராக திரும்பிடும், ஏன்னா நம்மளுக்கு வந்து எச்சரிக்கிறதுக்கான மெக்கானிசம் எல்லாமே இப்போ வீக்காக இருக்கு அப்படின்றது அதோட பொருள். ஸோ அவங்க அடுத்த 2029 தோல்வியை அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ முன்யூகிச்சுட்டாங்க, கண்டிப்பாக யூகிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலே எதையுமே ரிப்பேர் பண்ண முடியாது. சர்வதேச அளவில் ஒன்றும் இல்லை, 10,000 பேர் இருக்க நாட்டில் எல்லாம் போய் டாலரை வாங்கி மாட்டிக்கிட்டு இவர் மிடுக்க வேண்டியிருக்கு. வேற எங்கேயுமே அவருக்கு மரியாதை கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய நற்பெயரை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானோட போர்ல தனிமைப்படுத்தி போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப அவமானகரமானது, இந்த ராணுவ இவர் கூட இருக்க சந்திப்பை கேன்சல் பண்ணிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியோட லஞ்ச் சாப்பிடுறாரு ட்ரம்ப். ஆமா, அவங்கள வந்து ஒரு 2 பேரும் ஈக்குவல் பண்ணி பேசுறாரு. அதாவது எந்த பாகிஸ்தான்லயே பாதி பேருக்கு தெரியுமான்னு தெரியாது பாகிஸ்தான் பிரதமரை, அவரையும் 140 கோடி மக்கள் 142 கோடி மக்கள் இருக்கிற நாட்டினுடைய பிரதமரையும் கிட்டத்தட்ட ஈக்குவலா முதல்ல அவங்க பேர் தான் சொல்றாரு. அப்படி சொல்லி எல்லா தரப்புல இருந்தும் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு,
அண்ட் தொடுற அத்தனையிலையும் அப்பட்டமான ஃபெயிலியர்ல இந்த வண்டியை 29ல் ஓட்டுறது கஷ்டம்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாம இல்லை. ஸோ அதை தக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. அண்ட் 600 ஸ்டேட்டா இந்தியாவை பிரிக்கிறதுங்கிறது அவங்களோட திட்டத்தில் இருந்தது. ஒருவேளை இந்த முறை மெஜாரிட்டி வந்திருந்தால் செஞ்சிருப்பாங்க. அது மாநில அரசுங்கிறதே ஒன்று இல்லாமல் வெறும் கவர்னர் கலெக்டருங்களை வச்சு நாட்டை நடத்துகிற மாதிரியான ஒரு இடத்துக்கும் அவங்க போயிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. இது ரொம்ப தீவிரமாக பேசப்பட வேண்டிய விஷயம். கெடுவாய்ப்பா நாம் இந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளில் நம்ம லாக் ஆயிருக்கோம். ஸோ அதற்கான ஒரு தளமாகவும் தமிழ்நாட்டை வந்து மாற்றணும். இவர்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ஒரு இடமாவும் பயன்படுத்துவாங்க. இப்போ கூட பாருங்க, டீலிமிட்டேஷனை எடப்பாடி பழனிசாமி பொருட்படுத்தவே இல்லை. பண்ணுனா பார்த்துக்கலான்றார். ஒரு போலீஸ்காரன் சொன்ன வெட்ட வர்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வெட்னா கேஸ் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு போலீஸார் அவர் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு பல்வேறு முனைகளிலிருந்து தமிழ்நாட்டை அடிச்சு காலி பண்றதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதற்கான ஒரு கருவியா இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ஒரு கருவியா, இந்த ஒட்டுண்ணி வந்து இங்க தன்னோட இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு கருவியா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அதன் வழியே அதிமுகவை பயன்படுத்துறாங்கிறது தான் தெரியறது. ஸோ எந்த கரிசனமும் இல்லாமல் அதிமுக இந்த முறை நிராகரிக்கப்பட்டால் ஒழிய, நான் எடப்பாடியோட நன்மைன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முறை ஒழிச்சாதான், இந்த முறை பாஜகவை ஒண்ணும் இல்லாம ஜெயிக்க விடாமல் அதிமுகவோடதும் ஜெயிக்க விடாம அவர் ஒழிச்சாதான் சரி இது சுத்தப்படாது, நாம இவங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதிமுகவை கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர் அதெல்லாம் கிடையாது, நான் அதிமுக ஒரு குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு ஒரு அடையாளம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு சொன்னா இதுதான் நம்ம இந்த இடத்துல கால் ஊன்றதுக்கான வசதியான இடம்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அதிமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதிமுக எடப்பாடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே கூட அவர்கள் இந்த முறை தங்களுடைய தோல்விக்காக வேலை செய்யணும். அதுதான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதிமுகவுக்காக நான் வாழ்க்கையில சாதகமா ஒண்ணு பேசியிருப்பேன்னா இதுவா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடினா ஒண்ணு சொல்லுவேன், ஜெயேந்திர சரஸ்வதி தூக்கி உள்ள வச்சது நல்ல வேலை, ஜெயலலிதா இதுக்காக ஒன்று ஆதரிப்பேன்னு சொன்னா எதை சொல்லுவேன்னா அதை சொல்லுவேன். இப்போ வந்து அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னா இவரே அந்த தோல்விக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் பண்றதுதான் வழி. அதர்வைஸ் அவரால் அதிமுகவை தக்க வைக்கவே முடியாது. ஓகே, நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.